அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் வாலில் பற்றி நம்ம காலத்தில் வந்து நம்ம எப்படி ஜல்லி போடுறதுன்றதான் வீடியோ. நம்ம காலத்தில் ஜல்லி போடக்குள்ள கவனிக்க வேண்டியது என்னென்ன நம்ம வந்து கவனிக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இது போல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 10 அடி காலத்தை வந்து நம்ம செட் பண்ணி பாக்ஸ் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சு செட் பண்ணிவிட்டு அது மேலே ஜல்லி கிண்டி அதில் கொட்டுறாங்க பாருங்கள். இது போல் நம்ம வந்து ஃபுல்லாக கொட்டணும். ஜல்லி வந்து ஃபுல்லாக கொட்டிடணும். அதுக்கு முன்னாடி வந்து கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஃபுல்லாகவே ராடு சொருவி இருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷேர் வால் வந்து லேப்பிங் பண்ணுறது இதில் அடுத்து நம்ம வந்து வைப்ரேட்டர் போடணும். அடுத்தது வந்து இது பாருங்கள், எப்படி அழகாக வைப்ரேட்டர் போட்டால் தான் அந்த நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும். பாக்ஸை பிரித்தோடனே ஃபினிஷிங் கிடைக்கும். இதில் பாருங்கள், இது எவ்வளோ அழகாக வந்து ஃபுல்லாக இறங்கிச்சு. ராடு நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இது போல் தான் ராடை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஃபுல் ராடு வந்து ரெண்டுத்துக்கும் இந்த சைடில் ஒரு 1.5 அடி, அந்த சைடில் ஒரு 1.5 அடி. அந்த பாக்ஸை நம்ம வந்து 1 அடி காலம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 அடி ராடை வெட்டி நம்ம உள்ளே சொருவிடணும். சொருவி இது போல் லேப்பிங் கோசம் மாரி பொறுத்தணும். நம்ம காலம் பாக்ஸு நம்ம எப்பயுமே இந்த ஷேர் வால் காலம் பாக்ஸில் இப்படி தான் வச்சுருப்போம். ஒரு லாக்கிங் சிஸ்டம் நம்ம சொல்லியிருப்போம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்கும், அப்படியே பாருங்கள். இது போல் தான் நம்ம வந்து அந்த லாக்கிங் சிஸ்டத்தில் ராடு வந்து நம்ம ஃபுல்லாக சொருவிடணும். இது போட்டு ஜல்லி போட்டுடணும். இது போல் ஜல்லி வந்து ஃபுல்லாக வந்து பாண்டிங் ஆகிற மாரி போடணும். நம்ம காலத்துலாம் எவ்வளோ ஜல்லி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா 6 பாண்டு ஜல்லி 6 பாண்டு மண் எவ்வளோ பெரிய பாண்டு போடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சர் மிஷின்லாம் எடுத்துன்னு வருவாங்க பிறகு அவங்க வச்சுருப்பாங்க பிறகு அது போல் பெரிய பாண்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் அந்த பாண்டு எவ்வளோ எந்த சைஸ் பாண்டுன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 6 பாண்டு மண் 6 பாண்டு ஜல்லி தான் நம்ம போட்டுன்னு இருக்கோம். அப்படி தான் வந்து ஒரு ஃபினிஷிங்காக போட்டுன்னு இருக்கோம். ஜல்லி வந்து அழகாக வந்து ஒரே சைஸாக ஈவனாக இருக்கணும். அப்போ தான் வந்து 6 பாண்டு ஜல்லி 6 பாண்டு மண் போடணும். அப்படி ஜல்லி கொஞ்சம் பெருசும் சின்னமாக இருந்ததுன்னா மண்ணை வந்து ஒரு பாண்டு குறைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். அதுபோல் இது போல் நம்ம வந்து இந்த கிட்டி எதுக்கு போட்டுக்கணும், பாக்ஸ் வந்து சப்போஸ் வந்து 10 அடி பாக்ஸ் வந்து நம்ம வைப்ரேட்டர் போடக்குள்ள இந்த போல்டு தான் பாருங்க, இந்த போல்டு வந்து கட் ஆகிடும். சப்போஸ் கட் ஆகிறதுக்கோசரம் நம்ம கிட்டி போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கோம். இது போல் நம்ம வந்து டைட் பண்ணி நம்ம வந்து கமாண்டர் போட்டிங்கன்னா தான் எவ்வளோ அளவு இருந்தாலும் கமாண்டர் அதிகமாக போடலாம். இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து டைட் பண்ணாமல் நீங்கள் கமாண்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சைட்லலாம் லீக்கேஜ் வரதுக்கு போர்டு வந்து பெண்ட் ஆகிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தூக்குண்டு லெவலு, இதை வந்து இதுமாரி தூக்குண்டு வந்து மேலேருந்து விட்டு கரெக்டாக செக் பண்ணணும். இது போல் செக் பண்ணி தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து அது இது பார்க்கணும். இது பாருங்கள், மேலேருந்து அதாவது தூக்குண்டு எப்படி பார்க்கணுன்னா அதில் வந்து நம்ம மேலே டாப்லேருந்து வச்சு அதில் வந்து அதாவது பட்டும் படார்த்தமாக இருக்கிற மாரி இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா அதாவது ரொம்பவும் கேப் இருக்கக்கூடாது, ரொம்ப தொட்டுக்குன்னு இருக்கக்கூடாது, அதுபோல் ஒரு கேப் இருக்கணும். அதுபோல் நம்ம வந்து செக் பண்ணணும். செக் பண்ணி இது போல் ஒரு முட்டு வச்சு நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இது போல் நம்ம கரெக்ட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு காலம் பாக்ஸு இதுதான் நம்மளுக்கு பேசிக்கு. ஏன்னா இந்த காலம் பாக்ஸு கரெக்டாக போட்டிங்கன்னா தான் வால் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். அதனால் வந்து இந்த காலம் பாக்ஸை மட்டும் நம்ம வந்து டைமிங் பார்க்காம கண்டிப்பாக இது பண்ணுங்கள். வீடியோ